புனித காலமாம் தவக்காலத்தின் 21ஆம் நாளாகிய இன்று கத்தோலிக்க திருச்சபையில் முன்னெடுக்கக்கூடிய ஒரு விசுவாச முயற்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஜெர்மனி நாட்டில் உள்ள ஒரு பெரிய கோட்டை நகரமான வேர்ல்ஸ் என்ற இடத்தில் ஒரு மிகப்பெரிய போர் நடக்கிறது. அந்த போர் முடிந்த பிற்பாடும் கூட இரவு நேரங்களில் சோல்ஜர்ஸ், அங்கு உள்ள படை வீரர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிடுவது போல அலறல் சத்தமும் கூச்சலும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் மிகவும் பயந்து வியப்படைந்து, போர் முடிந்தும் பல நாட்கள் ஆயிற்று, ஆனால் இன்றும் போர் சேவகர்கள் படை வீரர்கள் சண்டையிடுவது போலவே அலறலும் கூச்சலும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது என்று பயந்து நடுங்கி பக்கத்தில் உள்ள கத்தோலிக்க ஆலயத்தில் உள்ள குருக்களுக்கு போய் இதை சொல்லுகிறார்கள். அந்த குருக்கள் அங்கு வந்து ஜெபம் செய்து ஒரு காட்சியை காண்கிறார்கள். இரவு முழுவதும் ஏற்கனவே அங்கு போர் புரிந்து இறந்த படை வீரர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்ளுகிறார்கள். இந்த காட்சியை கண்ட பிற்பாடு ஜெபத்தின் மூலமாக அவர்கள் அந்த ஆவிகளோடு பேசுகிறார்கள். அந்த குருக்கள் பேசுகின்ற பொழுது அங்குள்ள படை வீரர்கள் சொன்ன கருத்து தான் இன்றைய நமது சிந்தனை. நாங்கள் இங்கு பயிற்சி செய்தோம், ஒன்றாக வாழ்ந்தோம். ஆனால் போர்க்காலத்தில் அண்டை நாட்டு வீரர்களோடு நாங்கள் சண்டையிட்டு மரித்து போனோம். ஆனால் இன்றளவும் நாங்கள் இறைவனிடத்தில் பரதேசிக்கு செல்லாமல், மோட்ச பாக்கியம் செல்லாமல், இடையில் இருக்கக்கூடிய பர்கேட்டரி என்று அழைக்கக்கூடிய உத்தரிக்கிற ஸ்தலத்திலே இருக்கின்றோம் என்கிறார்கள். இது ஒரு விசுவாச சத்தியம் கத்தோலிக்க திருச்சபையில். ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று குருக்கள் கேட்கிறார்கள். இதுதான் முக்கியமானது. அப்பொழுது அந்த ஆவிகள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நீங்கள் நரகத்தை நேரில் கண்டதில்லை, ஆகையால் அதனுடைய உக்கிரம் என்னவென்றும் அதனுடைய காட்சி என்னவென்றும் உங்களுக்கு தெரியாது. நாங்கள் அதை இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாங்கள் செய்த சிறு நன்மைதனத்தின் மூலமாக இறைவனிடத்தில் செல்ல முடியாமல் இருக்கிறது. எங்களுக்காக நீங்கள் திருப்பலி ஒப்பு கொடுக்கும் பொழுது எங்களுடைய நாமத்தின் பொருட்டு கல்வாரியில் மரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று ஜெபியுங்கள். நீங்கள் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யும் பொழுது எங்களுடைய பெயரை நினைத்து அந்த உதவியை செய்யுங்கள். இந்த பூமியில் நீங்கள் வாழும் மட்டும் நீங்கள் செய்யக்கூடிய உதவிகளை மரித்தவர்களுக்காக செய்யும் பொழுது அதை இறைவன் பார்த்து ஒருவேளை அவர் மனமிறங்கி எங்களுக்கு மன்னிப்பு கொடுக்க வாய்ப்பு உண்டு. திருப்பலி ஒப்பு கொடுக்கின்ற பொழுது நீங்கள் இதை செய்தால் நிச்சயமாகவே அது இயேசு கிறிஸ்துவினுடைய பலி என்பதால் அவருடைய இரத்தத்தால் எங்கள் பாவங்கள் நீங்கி குணமாக்கி நாங்கள் மோட்ச பாக்கியம் செல்லுகிறோம் என்பதை உணர்த்துகிறார்கள். இது ஒரு விசுவாச சத்தியம், நம்பிக்கையின் அடிப்படையில் கத்தோலிக்க திருச்சபையின் கூற்று. எனவே பிரியமானவர்களே, இந்த தவக்காலத்தில் நம்ம எவ்வளவோ உதவிகள் செய்து கொண்டிருக்கின்றோம், நல்ல காரியங்களை முன்னெடுக்கின்றோம், திருப்பலியில் பங்கெடுக்கின்றோம். நமது குடும்பத்தில் மரித்த அந்த ஆத்துமாக்களின் பெயர்களை உள்ளத்தில் நினைத்து அவர்களுக்காக உதவி செய்யுங்கள். அவர்களுக்காக திருப்பலியை ஒப்புக் கொடுங்கள். நன்மைத்தனம் செய்யும் பொழுது அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். இந்த சிந்தனையோடு இந்த பாடலை நாம் தியானித்து இன்றைய நாளை ஆரம்பிப்போம். உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன், ஒரு கோடி இடர்பாடு எதிர் வந்த போதும் உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். எனக்காக வாழ்ந்ததெல்லாம் பொய் வாழ்வு, எனக்காக வாழ்ந்ததெல்லாம் பொய் வாழ்வு என்பதை உன்னருளாலே உணர்ந்ததனால் நான் உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன்.